தவறான ஒரு மருத்துவ சிகிச்சைனால பாலினமே அகற்றக்கூடிய அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா? காரைக்குடியில ஒரு தனியார் மருத்துவமனையில சோமசுந்தரம் காமாட்சி என்கிற மருத்துவர் ஒரு 10 வயது சிறுவனுக்கு தோல் நோய் அப்படின்னு போயிருக்காங்க. அவனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸும் அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்காங்க. அறுவை சிகிச்சை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் யூரின் போக முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தப்போ, உடனே மதுரைக்கு நீங்க கூட்டிட்டு போயிருங்க. இங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரை மீனாட்சி மிஷனுக்கு போனதுக்கப்புறம் அங்க சொல்லியிருக்காங்க, தப்பான சிகிச்சை பண்ணியிருக்காங்க. தப்பான ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பையனுக்கு பாலினத்த அந்த ஆண் உறுப்பையே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ வேற வழி இல்லாம அப்பதான் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பெற்றோர்கிட்ட சொன்னனால, அவங்க அந்த பையனுக்கு ஆண் உறுப்பையும் அகற்றுறதுக்கு பர்மிஷன் கொடுத்து அதை எடுக்கவும் செஞ்சுட்டாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் மருத்துவர்கள் தான் கடவுளுக்கு அடுத்தபடியாக பார்க்கப்படுற பட்சத்தில் மருத்துவர்களோட தவறுனால நிறைய பேர் இங்கே பாதிக்கப்படுறாங்க. வியாபார நோக்கத்தோட செயல்படுற சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்னால பல உயிர் இங்கே போய்கிட்டு தான் இருக்கு. இதை தடுக்க அரசும் எந்த விதமான முயற்சி எடுத்த மாதிரியும் இது வரைக்கும் தெரியும். ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே இருக்கும். ஸோ இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகரிப்பினால நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணறதுக்கு உள்ள வராங்க. அவங்கனால இந்த மாதிரி நிறைய தப்புகள் நடக்குது. பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பெரிய ரீசன் என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போனது தான். ஏன்னா அங்க அந்த ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கிறது இல்லை. அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு உண்டான மரியாதையும் கிடைக்கிறது இல்லை. தமிழக அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட தரத்தை உயர்த்தி ஒவ்வொரு சிட்டியில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் தேவையான வசதிகளை பண்ணி கொடுத்தா மக்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்.